Hi students, welcome to Mile Academy. NEET 2025 கான ப்ரிப்பரேஷன்ல இப்போ முக்கியமான கட்டத்துக்கு வந்துட்டோம். அது எதுனா ரிவிஷன். ஸோ ரிவிஷன் தான் உங்களை ப்ரிப்பரேஷன்ல ஃபைனல் லெக் ஆஃப் ப்ரிப்பரேஷன் சொல்லலாம். ஸோ எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி கண்டென்ட் எல்லாம் ஒரு 2-3 தடவை படிச்சிருப்பீங்க. ஸோ எந்த அளவுக்கு வந்து உங்கள் கண்டென்ட் ப்ரிப்பரேஷன் இருந்தது அப்படின்னு நீங்கள் இவாலுவேட் பண்ணுறதுக்கு டெஸ்ட் எழுத ஆரம்பிச்சாதான் முடியும். ஒன்று. இன்னொன்று, நம்ம என்னதான் தரவாக வந்து கண்டென்ட்டை படித்து முடித்தாலும் அதை கொஸ்டினாக கேட்கும்போது நம்மளால அதை அப்ளை பண்ணி அதுக்கு ஆன்சர் பண்ண முடியுதா அப்படிங்கிறதுக்கு ரிவிஷன் அப்போ தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, படிக்கும்போது இந்த கண்டென்ட்டுக்கு இந்த மாதிரி தான் கொஸ்டின் வரும்னு அதிகமாக டெஸ்ட் எடுக்க உங்கள் மைண்ட் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கும். அப்படி ப்ரிப்பரேஷன் மோடுக்கு வரும்போது என்ன ஆகும்னா, நீங்கள் வந்து எக்ஸாமில் போயிட்டு சீக்கிரம் ரிகலெக்ட் பண்ணி ஆன்சர் பண்ணுறதுக்கான எபிலிட்டி உங்கள் மைண்ட் வந்து டெவலப் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ டெஸ்ட் ப்ரிப்பரேஷனில் முக்கியமான ஒரு லெக்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ரிவிஷன் தான். ஸோ நம்ம ரிவிஷன் ஆரம்பிச்சு இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 10 days ஆயிடுச்சு. ரிவிஷன் பேட்ச் போய்கிட்டு இருக்கு. அது இல்லாமல் டெஸ்ட் சீரீஸ்லையும் நிறைய பேர் நம்ம ரிவிஷன் பேட்டர்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிறைய என்கொயரிஸ் வருது, வெறும் டெஸ்ட் எழுதி நான் வந்து சொல்யூஷன்ஸ் எல்லாம் பார்த்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா அப்படின்ட்டு. கண்டிப்பாக பண்ணுவோம். ஸ்டூடெண்ட்ஸுக்கு எந்த அளவுக்கு மார்க் அதிகப்படுத்துறதுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமோ அது எல்லாமே நம்ம இப்போ செஞ்சுட்டு வரோம். அதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மைல் அகாடமியோட டெஸ்ட் சீரீஸ் இது போத் இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம்க்கு இருக்குது. ஸோ இது ஆன்லைன் ஆஃப்லைன் 2 மோட்லையும் நீங்கள் பண்ணலாம். சென்டருக்கு வந்து நேரில் வந்து எழுதலாமா சார்? கண்டிப்பாக நீங்கள் எழுதலாம். எழுதி முடிச்சுட்டு கீ பார்த்துட்டு சொல்யூஷன் அல்லது ஸ்டாஃப் கிட்ட டவுட் கேட்டு நீங்கள் ஹெல்ப் எடுக்கணும்னா கண்டிப்பாக நம்ம பண்ணுவோம். இல்லை நான் வெளியூரில் இருக்கேன் சார், எப்படி நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் இந்த டெஸ்ட்ஸை எடுக்க ஆரம்பிக்கலாம். இந்த ஆன்லைன் பேக்கேஜில் உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸை பிரிண்டட் ஃபார்மேட்லையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். அது நீங்கள் ஓஎம்ஆரில் மார்க் பண்ணி ஓஎம்ஆர் ஷீட்டை அப்லோட் பண்ணிங்கன்னா அதுக்கான ரிசல்ட் உங்களுக்கு தெரிய வந்துடும். அது போக நீங்கள் ஏதாவது அசிஸ்டன்ஸ் வேணும்னாலும் நம்மகிட்ட அவைல் பண்ணிக்கலாம். இப்போ சரி டெஸ்ட்னு சொல்லிட்டீங்களே சார், அது எல்லா பக்கம் தானே இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நம்ம மைல் அகாடமி டெஸ்ட் சீரீஸ் பார்த்தீங்கன்னா எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு இருக்குது. கரெக்டாக? ஸோ எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கோம், இது வந்து ஜான்லேருந்து டெஸ்ட் சீரீஸ் ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம ரிவிஷன் பேட்சும் அதில் தான் தொடங்குது. ஸோ இப்போ ஜான்வரியில் பார்த்தீங்கன்னா 11th போர்ஷனை கவர் பண்ணிடுவோம் கம்ப்ளீட்டாக. ஸோ 11th போர்ஷனை 8 பார்ட் டெஸ்ட்டாக எழுதுவோம். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா லெசனையும் நீங்கள் தரவாக படிக்கணும். அந்த டெஸ்ட்டுக்கான போர்ஷனை படிக்க எவ்வளோ நாள் வேணும் அப்படிங்கிறத வச்சு அந்த டெஸ்ட் சீரீஸ் வந்து ஸ்கெடியூல் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ 11th வந்து எண்ட் ஆஃப் ஜான்குள்ளே முடிஞ்சதுன்னா ஃபெப்ரவரியில் 11th and 12th கம்பைண்டாக நீங்கள் வந்து ஒரு 5 டெஸ்ட் எழுதுவீங்க. அது இல்லாமல் மறுபடியும் 11th வந்து வேற பார்ட்டிஷனாக எடுத்து 11th and 12th இன்னொரு 3 டெஸ்ட்ஸாக எழுதுவோம். அது இல்லாமல் 11th and 12th கம்பைண்டாக 5 டெஸ்ட் சீரீஸாக பார்ட் டெஸ்ட். இதெல்லாம் நான் சொல்கிறதுல பார்ட் டெஸ்ட்டு போர்ஷனை லாஜிக்கலாக ஸ்பிளிட் பண்ணி நம்ம அதில் எழுதுவோம். ஸோ எப்படி சார் பிரிக்கலாம்? ஸோ இது நானாவே எடுத்துக்கலாமே, இதுக்கு ஏன் சென்டருக்கு வரணும், இல்லை சென்டர் அசிஸ்டன்ஸ் எதுக்கு வேணும், ஒரு பல்காக கொஸ்டின் பேப்பர் வாங்கி நானே சால்வ் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது அப்படி கிடையாது. நீங்கள் எடுக்க போகிற போர்ஷனை எப்படி ஸ்பிளிட் பண்ணணும், அதுக்கு எவ்வளோ நாள் டைம் டெடிகேட் பண்ணி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணுங்கிறத இந்த டெஸ்ட் சீரிஸ் ஸ்கெடியூல்லே நம்ம வந்து மேனேஜ் பண்ணி வச்சுருக்கோம். இதை நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி அந்த டெஸ்ட் ஸ்கெடியூல்லாம் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். அது பார்த்தாலே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் நீங்கள் ரிவிஷன் பேட்சில் ஜாயின் பண்ணணும், உங்கள் கிளாஸே வந்து எனக்கு தேவைப்படும், குயிக்காக ரிவைஸ் பண்ணி கொடுத்து இந்த டெஸ்ட் பேட்டர்னை ஃபாலோ பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து ரிவிஷன் பேட்ச் எதுக்கு தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு பயம் வரும். ப்ரிப்பரேஷனில் வந்து எல்லாமே மறந்து போன மாதிரி இருக்குது, அல்லது கொஞ்ச நாள் தான் இருக்குது, மறுபடியும் எல்லாத்தையும் ஃபுல்லாக ரிவைஸ் பண்ண முடியுமா, அல்லது எனக்கு மார்க் இப்போ இவ்வளோ நாள் நான் படித்தும் மார்க் கம்மியாக வாங்கிக்கிட்டு இருக்கேன், லாஸ்ட் இயர் மாதிரி ஆயிருமான்னு ரீரிப்பீட்டர்ஸ் நினைக்கிறது, அல்லது ரிப்பீட்டர்ஸ் வந்து நான் வாங்க வேண்டிய கட் ஆஃப் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வாங்க முடியுமாங்கிற பயம் வரும். இந்த மாதிரி பலவித மென்டலாக ப்ரிப்பரேஷனில் வந்து நிறையா விஷயம் இருக்குது. அதை வந்து நீங்கள் இன்ஸ்டியூட்டோட வரும்போது மற்ற ஸ்டூடெண்ட்ஸோட சேர்ந்து படிக்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அது இல்லாமல் நீங்கள் என்ன மனநிலையில் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கவுன்சிலிங் கொடுத்து உங்களை மோட்டிவேட் பண்ணி அதிக மார்க் வாங்க வைக்கிறது இன்ஸ்டியூட்டோட பொறுப்பு. கரெக்டாக? இன்ஸ்டியூட் வந்து வெறும் சொல்லி தந்து டெஸ்ட் வைக்கிறது மட்டும் நம்ம கடமை இல்லை. இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன தேவை, அவங்களை எப்படி மோட்டிவேட் பண்ணி அவங்க பெஸ்ட்டை கொண்டு வர்றது அப்படிங்கிறதும் இன்ஸ்டியூட்டோட பொறுப்பு தான். அதுக்காக நிறைய பேர் இப்போ ரிவிஷன் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் டெஸ்ட் சீரிஸ் என்கொயரிஸும் நம்மளுக்கு நிறையா வருது. இந்த டெஸ்ட் சீரிஸ் கண்டிப்பாக வந்து நீட் ப்ரிப்பரேஷனில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். போத் செல்ஃப் ப்ரிப்பரேஷனில் இருந்த ஸ்டூடெண்ட்ஸும் சரி, அல்லது அதர் இன்ஸ்டியூட்ஸில் படிக்கிறேன், எனக்கு இன்னும் நிறைய டெஸ்ட் எடுக்கணும், சொல்யூஷனோட எனக்கு வந்து கொஸ்டின் பேப்பர்ஸை தேவைப்படுது. மெயினாக வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவைலபிள் கொஸ்டின்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். மார்க்கெட்டில் உங்களுக்கு பெருசாக வந்து கொஸ்டின்ஸ் அவைலபிளாக இல்லை, ப்ளஸ் சொல்யூஷன்ஸும் அவைலபிளாக இருக்காது. அந்த மாதிரி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க.
இனிமேல் நீட் ப்ரிப்பரேஷனில் நீங்கள் என்னென்ன டெக்னிக்ஸ் ஃபாலோ பண்ணணும், டைம் மேனேஜ்மெண்ட்டில் என்ன டெக்னிக்ஸ் ஃபாலோ பண்ணணும், OMR ஷீட்டை ஹேண்டில் பண்ணுறதுலையா இருக்கட்டும், மென்டலாக நீங்கள் எப்படி உங்களை தயார்படுத்திக்கணும். இன்னும் ஒரு 4 மாதம் தான் இருக்குது கரெக்டாக. இந்த 4 மாதம் உங்களை எப்படி பெஸ்ட்டை கொண்டு வரணும், உங்கள் ப்ரிப்பரேஷனோட பெஸ்ட்டை எப்படி கொண்டு வரணும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருப்போம். ஸோ இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஷேர் பண்ணுங்கள், ஏன்னா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.